ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சுண்டல் புளி குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் சுண்டல் எடுத்து நைட்டே ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா உப்பு, ஒரு 2 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, ஒரு அரை வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்காக. கடுகு, வெந்தயம், எண்ணெய், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பல் பூண்டு. இது ரெண்டையும் நாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது சுண்டலை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு அந்த சுண்டல் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து நம்ம இதை வறுத்துக்கலாம். கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சுண்டலும் வெந்துருச்சு. ஒரு 4-5 விசில் வந்துருச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்புலாம் பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்துட்டா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த எண்ணெய் கூடயே நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா அந்த அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா நாம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு அந்த தண்ணியுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ உப்பு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. உருளைக்கிழங்கும் ஓரளவு வெந்துருச்சு. இந்த டைமில் நாம் கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. புளிப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த குழம்பு கொதிக்கட்டும். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நாம் வேக வச்சுருந்த சுண்டல் இதில் சேர்த்துக்கலாம். சுண்டல் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த குழம்போட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் நாம். உங்களுக்கு குழம்பு இந்த அளவு கன்சிஸ்டன்சி போதுன்னா நீங்கள் இப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா ஒரு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போதும் எனக்கு. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுண்டல் புளி குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.